சலாட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு வந்து இந்த பட்டாணியில தேங்காய் பால் சாதம் செய்யலாம். அது நல்லா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்க. பட்டாணி கிடைச்சா பச்சை பட்டாணியை ஃபர்ஸ்ட் உரிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்களா? மார்க்கெட் வீடியோ எல்லாம் போடுறோமே அன்னைக்குன்னு எங்க ஊர்ல என்னென்ன எவ்வளவு விலை ரேட் விக்குதுங்கிறத ஒரு 5 காய் 10 காய் நாங்க ரேட் சொல்றோம். உங்க ஊர்ல எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்புறம் மகேஸ்வரிங்கிற ஒரு ஐடியில இருந்து 48 41 அந்த ஐடியில இருந்து ரெடிமேடு ஊறுகாய் அதனுடைய அந்த இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு மறுபடியும் போட சொன்னாங்க. நான் இன்னொரு நாளைக்கு அதை வந்து 2 நாள்ல நான் கட்டாயமா செய்யறேன். அதை கமெண்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல் லீவு, அதனால இன்னைக்கு வீட்டுல இருக்காது. கால்படி அரிசிக்கு செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் நான் ஐடில வரதுனால ரெண்டு சங்கடப்பட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வயசு வச்சா சீக்கிரமா இந்த ட்ரெஸ் சீக்கிரமா சாரி கட்டுறதுக்கு லேட் ஆயிடுது. அதனாலதான் நான் இது இனிமே முடிந்த வரை சாரி கட்டிட்டு வேலை செய்யறேன். இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம், கர்த்தரை தன் சொந்த தினமாக கொண்டிருந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. எரேமியா 17:7. ஃப்ரெண்ட்ஸ், ஊஞ்சல் நல்லா இருக்கா? இங்கனக்குள்ள இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கனக்குள்ள தேக்கு மரம் 2 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நாங்க ஊஞ்சல் செஞ்சுட்டோம். ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும், அதனால ஊஞ்சல் அதுலயே செஞ்சுட்டோம். ஒரு மாதிரி டல்லா இருந்தா இதுல ஒரு ஆடு ஆடுனா எல்லாம் ஆண்டவரை பத்தி தியானிச்சுக்கிட்டே இங்கனக்குள்ள ஒரு ஆடு ஆடிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்கலாம். தேங்காய் ஊத்திக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம். வெங்காயம், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு உள்ளது. வெங்காயம், எலுமிச்சம்பழம் 2 ஒண்ணு போடும். பட்டாணி போட்டுக்கலாம். சிக்கன் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, இதுல ஒரு கப்பு அரிசி போட்டுக்கணும். இதுக்கு 2.5 கப்பு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இங்க வேலையை பார்க்கலாம். குக்கரை வச்சு எண்ணெய் கொஞ்சம், இஞ்சி பூண்டு வெங்காயம்,
சிக்கனுக்கு எண்ணெய் அதிகமா சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதுவாகவே சிக்கன் வரும், எண்ணெய் அதுவாகவே இருக்கும். நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மசால் போட்டுக்கலாம். மசாலா அரைச்சு வச்சிருக்கோம். எப்போதுமே மட்டன் சிக்கனுக்கு வேகமா செய்யறதுக்காக மசாலா அரைச்சு வச்சுக்குவேன். போட்டுக்கலாம் அரிசி. இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் நெய். மிளகாத்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் அவர்தான் திறந்த ஒண்ணு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரா நல்லா இருந்தது. தேங்காய் பால் சாதம் அப்படியே ஜீரக சம்பா அரிசினால அப்படியே சூப்பரா. அதுலதான் எப்பவுமே செய்வோம். கொஞ்ச நேரம் தம் போட்டுக்கலாம். இருங்க, தம் போடுறது எப்படின்னு நான் காட்டுறேன். நம்ம இங்க இருக்கிறதுனால நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குங்க. இருங்க, தம் போடுறது எப்படின்னு காட்டுறேன். எடுத்து இந்த இலையினுடைய சாறு அதுல பண்ற மாதிரி இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சு சும்மா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்சம் இதை மட்டும் நம்ம அப்போதைக்கு நம்ம சாப்பிடும் போது திறந்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருந்திருக்கு. இந்த தேங்காய் பால் ஊட்டினாதான் அப்படி நல்லா வரும். அவசரத்துக்கு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கிறாங்க. அதான் முடிஞ்சு செய்யல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தேங்காய் பால் சாதம், சிக்கன் கிரேவி, வெள்ளை சாதம் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.